அது காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சியில் இருந்தால் அவர்கள் தமிழ்நாடுகளுக்கு ஆதரவாக என்றைக்கும் நிலைப்பாடு எடுத்ததில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் இதை புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு மனிதநேய விடயங்கள், ஏன்னா அது ஐநாவே சொல்லியிருக்குது, இதற்கு எதிரான நிலைப்பாடை காங்கிரஸ் எடுக்கும் என்றால் தமிழ் மக்களிடத்தில் அவர்கள் தனிமைப்பட்டு போவார்கள். கடந்த கால தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது. இல்லை நாங்கள் இல்லை விடாப்படியாக தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை எப்படி அவங்க 2009க்கு பிறகு எதிர்கொண்டாலும் அதே மாதிரி எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த சமயத்தை இன்னொன்று குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி ஏதாவது காங்கிரஸில் பேசணும்னு நினச்சாங்கன்னா ஒரு தகவல் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நேற்றுக்கு முன்தினம் சர்வதேச ஐநாவினுடைய சிறப்பு மேற்பார்வையாளராக இருந்த யாஸ்மின் சூக்கா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அமைப்பு, சர்வதேச ITJPL லைவ் அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னா, ராஜீவ்காந்தி அனுப்பிய, காங்கிரஸ் ஆட்சியில் ராஜீவ்காந்தி அனுப்பிய அமைதிப்படை இலங்கையில் நிலை கொண்டிருந்த சமயத்தில், தமிழீழத்தில் விடுதலை புலிகளோடு அவர்கள் முரண்பட்டிருந்த சமயத்தில் காணாமலான 10,000 பேர், இந்திய அமைதிப்படையின் கீழாக காணாமலான 10,000 பேர் குறித்தான பெயர் விவரங்களை, ஒன்றும் இல்லை, வெறும் என் நம்பரை போடலை, பெயர் விவரங்கள், அவர் பெயர் என்ன, எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர்னு கிட்டத்தட்ட 10,000 பேரை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு குறித்து ஒரு விசாரணை நாளைக்கு நடக்கும் என்றால் அது யார் மீதான விசாரணை வரும்னா அது ராஜீவ்காந்தி மீதான விசாரணை தான் வரும். இது பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். திரும்ப பேரறிவாளர் மீது வழக்கை கொண்டு வர்றேன், நாங்கள் ராஜீவ்காந்திக்காக பேசுகிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் பதிவு பண்ணியிருக்கு. இப்போ இல்லை, 1989 பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அமைதிப்படையினுடைய வன்முறைகள் குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள். அது திரும்பவும் மேல் கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பினால் இப்போ 15,000 பேரோட பெயர் பட்டியலில் வெளிவந்துருச்சு. அமைதிப்படையின் காலகட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவருடைய பெயர் பட்டியலில் வெளிவந்திருக்குது. இதை நாங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய மனித அமைப்பு வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த ஊடகத்திலும் வெளியே வரல. இப்போ முதல் முறை நாங்கள் சொல்கிறோம் தகவல் வெளியே வந்திருக்குன்னு. இது நாளைக்கு ஐநாவிலே மேற்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் யாருக்கு கஷ்டம், யாருக்கு நட்டம்? இப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு 2009 நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும். அது நியாயமான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு கனடா நாடு இதற்கான நீதிக்கான நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறாங்க, இனப்படுகொலை நாள் அங்கீகரிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டுக்கு என்ன குறை, தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இங்கே கேள்வியாக வரும். ஆகவே அவர்கள் இப்படி ஒரு எதிர்நாள் எடுக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். தேவைப்பட்டால் நிச்சயம் முதலமைச்சர் நாங்கள் பார்ப்போம். இந்த விஷயத்தில் நாங்கள் யாரையும் ஒதுக்குவதாக இல்லை. இதில் எல்லாரையும், காங்கிரஸ் தலைமை உட்பட அனைவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதில் ஏதேனும் ஒரு முடிவு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த ஆட்சி நிலை பெற்ற உடனே நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமாக அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து இதற்கான ஒரு ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியும் மே 14 எடுக்கும். இல்லை, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் பேரறிவாளன், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை ஆனதுக்கு பின்னாடி ஒருத்தர் குற்றவாளி சொல்றதுக்கு இல்லை, அது எதுவுமே நிற்காதுங்க. வெறும் அவங்க விளம்பரத்துக்காக காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேறு வழியில் அந்த கட்சி இங்கே இருக்குதுன்னு ஏதோ சொல்லணும்ல. இப்போ அதுதானே, இப்போ மேகதாது அணையை காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகத்தில் நான் எடுத்து கட்டுவேன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் வாயை பற்றி அமைதியாக இருக்கும், அப்போ பேச மாட்டாங்க. இப்போ ராஜீவ்காந்தி பிரச்சனை அல்லது ஈழ பிரச்சனைனா அப்போ எடுத்து பேசுவாங்க, ஏன்னா அப்போ தான் விளம்பரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய முயற்சினால இது சட்ட ரீதியாக இது என்றைக்குமே நியாயம். ஏன்னா அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீதான குற்றச்சாட்டு எல்லாம் உண்மை நிரூபிக்க முடியாமல் தான், ஆனாலும் அதை மீறி அவங்க 32 வருஷமாக அவரை வச்சு தண்டித்து பழி வாங்கினாங்க. அதை மீறி நியாயம் வென்றிருக்கிறது, வெளியில் வந்திருக்கிறார். சட்டம் தானே படிச்சிருக்கிறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக அவர் தன்னை ஒரு பணியை மேற்கொள்றதில் என்ன தவறு நடந்துருப்போது? வழக்கறிஞராக தானே இருக்கிறாரு, வேறு ஏதாவது பண்ண போகிறாரா? இல்லை, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமையை அவர் முன்னெடுக்க வேண்டும். நீதிமன்றமே ஏற்றுக்குச்சுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தாங்கன்னா வரவேற்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.